வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். சென்னை சூப்பர் கிங்ஸோட 7வது மேட்ச் இன்னைக்கு மும்மரமா நடந்துட்டு இருக்குங்க. மும்பை இந்தியன்ஸோட இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட வந்து என்னோட நெஃப்யூ ஆதித் ஸ்ரீராம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய நமக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் எனக்கே இருக்கு. இவங்க பிளே ஆஃப்ஸ் போவாங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிளே ஆஃப்ஸ் கூட போகல லாஸ்ட் சீசன். ஸோ இப்போ தோனி வேற இல்லாததுனால நமக்கு போவாங்களா? இன்னும் 7 மேட்ச் தான் நமக்கு கையில இருக்கு. ஸோ வின் பண்ணுவாங்களா? பிளே ஆஃப்ஸ் போவாங்களாங்கிற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. பயங்கர கிரிக்கெட்ல புலின்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட சிலத கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆதித் உன்னை நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் நம்ம பேசுவோம். ஹாய், என் பேர் ஆதித். ஐ எம் நெஃப்யூ. கிரிக்கெட்னா எனக்கு உயிர் தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் எனக்கு ஐ ப்ளீட் இட். ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் வாட்ஸ் கோயிங் ஆன் ரைட் நவ், வாட் தேர் டூயிங் டுடே. சஞ்சு சாம்சன் நம்ம சேட்டன் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்கார், 101. அடேங்கப்பா இல்ல? Yes. Yes. He's Okay. been one of our most informed batsmen as of right now. Ruturaj is having a very, very big bad form going on right now. 22 run தான் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. அதான், that too was a good score for him. So he's struggling right now. அதுவும் மீறி we are still scoring 207 runs and being able to defend this target. Currently Mumbai is 81 for 6 and really, really struggling right now. Tilak Varma எடுத்துட்டோம், நாமந்தீர் எடுத்துட்டோம். All we really need to... சூரியகுமார் தான் மெயினா இன்னும் போயிட்டு இருக்குல்ல? அதான், that is really நீ one சொன்ன wicket ஆனா away. சூரியகுமார் வந்து ரொம்ப நல்ல பிளேயர்னால. Absolutely, Indian captain. Nothing more to say about him, Surya Kumar Yadav. But still, அதுவும் மீறி they're still able to contain their line. நல்லா போட்டுட்டு இருக்காங்க. Target required run rate. ஒன் மோர் கொஸ்டின். நீ இவங்க மும்பை இந்தியன்ஸ் இப்ப எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல? அவங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்களா? So Mumbai Indians should be our 7th position and CSK I think is 8th position right now. ரெண்டு டீமும் they are both same record 2-4, but net run rate is what's separating them. CSK கொஞ்சம் struggle பண்ணா early on in the season, so they're really, really behind in the required run rate. ஆல்ரெடி 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு ஜெயிச்சா 3வது மேட்ச் நம்ம வின்ன வந்து செக்யூர் பண்றோம். So சொல்லு. No, absolutely. I think that this is a very big win. If they can continue this, very big win. ஓகே. சோ நமக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கா? அத பத்தி தான் நிறைய பேருக்கு क्वेश्चंसா இருக்கு. Playoffs கொஞ்சம் like, again, you need to win. You need to have a good streak of winning. இப்படி கொஞ்சம் ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், 2 மேட்ச் ஜெயிக்கிறோம், அப்புறம் 2 மேட்ச் தோக்குறோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா if CSK can get on a roll, if இன்னைக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு டோன் செட் பண்ணினாங்கன்னா they can go on a 5 match winning streak, 6 match winning streak. தோனி வந்துட்டார்னா எப்படி இருக்கும்? crowd சேப்பாக்கல எப்படி இருக்கும்? It's going to set some fear into the other team. So I personally think there's always a chance with Chennai Super Kings. அஞ்சு டைட்டில்லாம் சும்மா வராது. So that's what I personally think. Fantastic. So இன்னும் 7 மேட்ச் ரிமைனிங் இருக்கு. சோ நமக்கு எத்தனை மேட்ச் வின் பண்ணினா நம்மனால பிளே ஆஃப்ஸ் போக முடியும்? 7 வின் பண்ணணுமா? ஆர் இன்னும் 2 மேட்ச் நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, 5 ஜெயிச்சா போதுமா? I think year match Jaicha, you need to win 7. The league is very, very tight. Rajasthan Royals are an amazing team. Delhi Capitals, Royal Challengers Bengaluru, Virat Kohli's team is always going to be a good team, no matter what, even if they don't win. So CSK, 7 matches on, they need to win. Or 5-6, they have to. That's the bare minimum. 2 match தான் தோக்க முடியும் இப்போலாம் இந்த நிலைமைக்கு. That's what I personally believe. அதுதான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 4 லூஸ் பண்ணிட்டோம். 3வது வின்னிங்ல இருக்கோம். இன்னைக்கு மோஸ்ட்லி வின் பண்ணிடும் அப்படிங்கிற அசியூம்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ உன்னோட ஃபேவரட் பிளேயர் சிஎஸ்கேல யார்? இன்னைக்கு obviously சஞ்சு சாம்சன் செம்மையா விளையாடி இருக்கார். ஐ எம் so happy. But also அகில் ஹுசேன், இன்னைக்கு அவர் 3 விக்கெட் எடுத்திருக்கார். 3 ஓவர் போட்டு he doesn't get many chances often in this team. ஆனா இன்னைக்கு he is completely capitalized. செம்மையா விளையாடி இருக்கார். இன்னைக்கு ஒரு மேடனும் போட்டிருக்கார். It's been an amazing bowling to watch today. Fantastic. So overall உன்னோட ஐபிஎல்லே உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாரு? Not only CSK. நான் வந்து ஓவராலா I mean, எனக்கு எம்எஸ் தோனி தான். Always எம்எஸ் தோனி தான். He is the best. அவர் விளையாடுவாரா? ஏதாவது சான்ஸ் இருக்கா? அவர் வந்து he comes in batting nets sometimes. ஆனா அவர் வந்து he doesn't run between the wickets னு சொல்லியிருக்கார். மேத்யூ அவர் பேர் என்ன, மைக்கேல் ஹஸ்ஸின்னு சொல்லியிருக்கார். அவர் தான் பேட்டிங் கோச். பட் we'll see him soon eventually. It's what we all hope for. Amazing player. தோனி தான் நமக்கு உயிர் தான். So let's see. Okay, fantastic. So finally நமக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா விளையாட போறாங்க. Always Chennai Super Kings always have a chance. Okay, ஃபைனலா ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். Surya Kumar Yadav out. Sarfaraz Khan wicket. Akhil Hossain is taking his 4th wicket. I am super happy. This is going to be a win. This is going to be a win in the books for Chennai Super Kings today. Thank you so much. Thanks for watching. Absolutely.